சுவாமி விவேகானந்தரின் ராஜயோகம் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு பிராணன். பலர் எண்ணுவது போல் பிராணாயாமம் என்பது சுவாசத்தை பற்றியது அல்ல. சுவாசத்திற்கும் பிராணாயாமத்திற்கும் தொடர்பு இருந்தாலும் அது மிக குறைவே. உண்மையான பிராணாயாமத்தை நாம் சென்றடைவதற்கான பல பயிற்சிகளுள் சுவாசமும் ஒன்று, அவ்வளவுதான். பிராணாயாமம் என்றால் பிராணனை கட்டுப்படுத்துதல். இந்திய தத்துவ ஞானிகளின் கொள்கைப்படி பிரபஞ்சம் 2 பொருட்களால் ஆக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் ஒன்று ஆகாசம். இது எங்கும் வியாபித்து அனைத்தையும் ஊடுருவி உள்ளது. உருவமுள்ள அனைத்தும், சேர்க்கையால் விளைந்த அனைத்தும் ஆகாசத்திலிருந்தே வெளிப்பட்டுள்ளன. ஆகாசமே காற்றாகவும் திரவப் பொருளாகவும் திடப்பொருட்களாகவும் ஆகியுள்ளது. சூரியனாக, சந்திரனாக, பூமியாக, நட்சத்திரங்களாக, வால் நட்சத்திரங்களாக ஆகியுள்ளதும் ஆகாசமே. மனித உடல், பிராணி உடல், தாவரங்கள் அனைத்தும், நாம் காண்கின்ற, நாம் உணர்கின்ற அனைத்தும், இருப்பவை அனைத்துமாக இருப்பதும் ஆகாசமே. அதை உணர முடியாது. சாதாரணமாக எந்த விதத்திலும் நாம் உணர முடியாத அளவிற்கு அது நுண்ணியதாக உள்ளது. அது தூலமாகி உருவம் பெறும்போதுதான் அதை நாம் காண முடியும். படைப்பின் துவக்கத்தில் இந்த ஆகாசம் மட்டுமே இருந்தது. ஒரு கல்பம் முடியும் போது திடப்பொருட்கள், திரவங்கள், வாயுக்கள் எல்லாமே கரைந்து மீண்டும் ஆகாசமாகி விடுகின்றன. மறுபடியும் ஆகாசத்திலிருந்து அடுத்த படைப்பு தோன்றுகிறது. எந்த சக்தியால் இந்த ஆகாசம் பிரபஞ்சமாகிறது? பிரபஞ்ச சக்தியால் தான். பிரபஞ்சத்திற்கு எல்லையற்ற, எங்கும் நிறைந்த மூலப்பொருளாக ஆகாசம் இருப்பது போல் பிராணசக்தி எல்லையற்ற, எங்கும் நிறைந்த வெளிப்படு சக்தியாக உள்ளது. கல்பத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் எல்லா பொருட்களும் ஆகாசமாகின்றன. பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா சக்திகளும் பிராணனில் மீண்டும் ஒடுங்குகின்றன. அடுத்த கல்பத்தில் இந்த பிராணனிலிருந்தே நாம் ஆற்றல் என்று அழைக்கின்ற, நாம் சக்தி என்று அழைக்கின்ற அனைத்தும் வெளிப்படுகின்றன. புவியீர்ப்பாக, காந்த சக்தியாக வெளிப்படுவதும் பிராணனை. உடல் இயக்கங்களாக, நாடி ஓட்டங்களாக, எண்ண சக்தியாக வெளிப்படுவதும் பிராணனை. எண்ணம் முதல் மிக சாதாரண சக்தி வரை எல்லாம் பிராணனின் வெளிப்பாடுகளே. பிரபஞ்சத்தில் உள்ள மனசக்திகள், பௌதிக சக்திகள் அனைத்தின் ஒட்டுமொத்தமும் அதன் மூல நிலைக்கு மீண்டும் செல்லும்போது பிராணன் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பு, இருப்பு இல்லாமை, இரண்டுமற்று இருளை இருள் மூடியிருந்த போது என்ன இருந்தது? அந்த ஆகாசம் அசைவின்றி இருந்தது என்று வேதம் கூறுகிறது. அப்பொழுது பிராணனின் பௌதிக இயக்கம் நின்றிருந்தது. ஆனால் பிராணன் இருக்கவே செய்தது. பிரபஞ்சத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் சக்திகள் எல்லாம் கல்பத்தின் இறுதியில் அமைதியடைந்து ஒடுங்கிவிடும். அடுத்த கல்பம் தொடங்கும்போது அவை எழுந்து ஆகாசத்தில் மோதுகின்றன. ஆகாசம் இந்த பல்வேறு வடிவங்களாக பரிணமிக்கிறது. ஆகாசம் மாறும்போது பிராணனும் பல்வேறு சக்திகளாக வெளிப்படுகிறது. இந்த பிராணனை அறிவதும் அதை கட்டுப்படுத்துவதும் தான் பிராணாயாமம் என்பதன் உண்மையான பொருளாகும். எல்லையற்ற ஆற்றலின் கதவை இது நமக்கு திறந்து விடுகிறது. உதாரணமாக, ஒருவன் ஒருவேளை பிராணனை முற்றிலுமாக அறிந்து அதை கட்டுப்படுத்திவிட்டால் உலகில் எந்த சக்திதான் அவனுடையது ஆகாது. அவன் சூரியனையும் நட்சத்திர கூட்டங்களையும் அவற்றின் இடத்திலிருந்து பெயர்த்து விட முடியும். அணுவிலிருந்து மிகப்பெரிய சூரியர்கள் வரை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் அவனால் அடக்கி ஆள முடியும். ஏனெனில் அவன் பிராணனை கட்டுப்படுத்துகிறான். இதுவே பிராணாயாமத்தின் முடிவும் குறிக்கோளும் ஆகும். யோகி நிறைநிலை எய்தும்போது அவனது ஆணைக்கு உட்படாத எதுவும் இயற்கையில் இருக்காது. தேவர்களாகட்டும், ஆவிகளாகட்டும் அவன் அழைத்தால் வந்து விடுவர். இயற்கையின் சக்திகள் அனைத்தும் அடிமைகள் போல் அவன் ஆணைக்கு கீழ்ப்படியும். இத்தகைய ஆற்றல்களை யோகியிடம்
காண்கின்ற சாதாரண மக்கள் அவற்றை அற்புதங்கள் என்பார்கள். இந்து மனத்திற்கு விசேஷ பண்பு ஒன்று உள்ளது. முடிந்த அளவு கடைசி பொதுமையை முதலில் காண்பது, விளக்கங்களை பின்னால் விவரிப்பது. எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலாமோ அது என்ன என்ற கேள்வி வேதங்களில் எழுப்பப்படுகிறது. எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியலாமோ அதை நிர்ணயிப்பதற்காக மட்டுமே எல்லா நூல்களும் எல்லா தத்துவங்களும் ஏற்பட்டன. இந்த பிரபஞ்சத்தை சிறிது சிறிதாக ஒருவன் அறிய விரும்பினால் அவன் ஒவ்வொரு மணல் துகளையும் அறிய வேண்டும். எல்லையற்ற காலம் கிடைத்தாலும் அவனால் எல்லாவற்றையும் அறிய இயலாது. அப்படியானால் அறிவு எவ்வாறு உண்டாகும்? விசேஷ அறிவின் மூலம் எப்படி எல்லா அறிவையும் பெற முடியும்? இதற்கு யோகி ஒவ்வொரு விசேஷ பண்பின் பின்னாலும் ஒரு பொதுமை உள்ளது என்கிறான். எல்லா விசேஷ கருத்துக்களின் பின்னாலும் ஒரு பொதுவான கருத்து உள்ளது. அதை பற்றி கொள்ளுங்கள், அனைத்தையும் கிரகித்தவர் ஆவீர்கள். வேதங்களில் பிரபஞ்சம் முழுவதும் ஒன்றேயான தனியான இருப்பு என்று பொதுமைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த இருப்பை அறிந்தவன் பிரபஞ்சம் முழுவதையும் அறிந்தவன் ஆவான். அதுபோல் பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல்கள் யாவும் பிராணன் என்று பொதுமைப்படுத்தப்பட்டுள்ளது. பிராணனை அறிந்தவன் பிரபஞ்சத்தில் உள்ள மனம் மற்றும் பௌதிக சக்திகள் அனைத்தையும் அறிந்தவன் ஆகிறான். பிராணனை வசப்படுத்துபவன் தனது மனத்தையும் மற்ற மனங்களையும் அடக்கி ஆளும் திறமை பெறுகிறான். அதேபோன்று பிராணனை வசப்படுத்துபவன் தனது உடலையும் வேறு எல்லா உடல்களையும் அடக்கி ஆள்கிறான். ஏனெனில் பிராணன் என்பது சக்திகள் அனைத்தின் பொது வெளிப்பாடாகும். பிராணனை எப்படி வசப்படுத்துவது என்பதே பிராணாயாமத்தின் ஒரே நோக்கம். எல்லா பயிற்சிகளும் சாதனைகளும் அதற்காகவே. ஒவ்வொருவனும் தான் இருக்கும் இடத்திலிருந்தே தொடங்க வேண்டும். தனக்கு மிக அருகில் உள்ளவற்றை வசப்படுத்துவது எப்படி என்பதை அறிய வேண்டும். புற உலகில் உள்ளவற்றுள் எதைவிடவும் நமக்கு மிக அருகில் உள்ளது நமது உடல். மனமும் பிற அனைத்தையும் விட வெகு அருகில் உள்ளது. இந்த மனத்தையும் உடலையும் செயல்படுத்தும் பிராணன் உலகில் உள்ள எல்லா பிராணன்களையும் விட நமக்கு மிக அருகில் உள்ளது. நமது மன ஆற்றல்கள் மற்றும் பௌதிக சக்திகளாகிய சிறு அலையே பிராணனாகிய எல்லையற்ற கடலின் அலைகளில் மிக அருகில் இருப்பது. இந்த சிறிய அலையை அடக்கி ஆள்வதில் வெற்றி பெற்றால்தான் பிராணன் முழுவதையும் அடக்கி ஆள முயலலாம். இதனை செய்து முடித்த யோகி நிறைநிலையை அடைகிறான். இதன் பின் அவன் வேறு எந்த சக்தியின் கட்டுப்பாட்டிலும் இல்லை. அவன் ஏறக்குறைய எல்லாம் வல்லவனாகவும் ஏறக்குறைய எல்லாம் அறிந்தவனாகவும் ஆகிறான். பிராணனை வசப்படுத்த முயன்ற மத பிரிவினரை நாம் எல்லா நாடுகளிலும் காணலாம். அமெரிக்காவிலும் கூட மன வைத்தியர்கள், நம்பிக்கை வைத்தியர்கள், ஆவிகளுடன் தொடர்பு கொள்பவர்கள், கிறிஸ்தவ விஞ்ஞானிகள், மனவசியக்காரர்கள் முதலியவர்கள் உள்ளனர். இந்த பிரிவுகளை ஆராய்ந்து பார்த்தால் தெரிந்தோ தெரியாமலோ இந்த பிராணனை வசப்படுத்துவதுதான் அவர்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பதை காணலாம். அவர்களுடைய கொள்கைகளின் சாரம் அதுவே. அந்த ஒரே சக்தியையே அவர்களும் கையாள்கின்றனர். அதை அறியாமல் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். எதேச்சையாக அவர்களிடம் ஒரு சக்தி கிடைத்தது. அதன் இயல்பை அறியாமலே, அது என்னவென்று தெரியாமலே பயன்படுத்துகிறார்கள். பிராணனிலிருந்து இதே சக்தியைத்தான் யோகியும் பயன்படுத்துகிறான். பிராணனின் மிக நுண்ணிய மிக உயர்ந்த செயல்பாடு எண்ணம். ஆனால் எண்ணமே எல்லாம் ஆகிவிடாது. செயல்பாடுகளில் மிகவும் கீழ்த்தளத்தில் உள்ளதும் உணர்வு மனத்தை எட்டாததுமான எண்ணம் உள்ளது. இது இயல்புணர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. கொசு கடித்தால் நம்மை அறியாமல் கை தானாகவே சென்று அதை அடிக்கிறது. இது எண்ணத்தின் ஒரு வகை வெளிப்பாடு. எதிர் செயல்களான உடலில் நிகழ்பவை எல்லாமே எண்ணத்தின் இந்த தளத்தை சேர்ந்தவைதான். இனி உணர்வு தளத்தை சேர்ந்த எண்ணங்கள் உண்டு. நான் ஆராய்கிறேன், நான் தீர்மானிக்கிறேன், நான் நினைக்கிறேன், சில விஷயங்களில் பகுத்தறிவை பயன்படுத்துகிறேன். ஆனால் அதுவே எல்லாம் அல்ல. சிந்தனை சக்தி எல்லைக்கு உட்பட்டது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மட்டுமே அது செல்ல முடியும்.
அதற்கு மேல் போக முடிவதில்லை. அது இயங்க முடிந்த வட்டம் மிக மிக சிறியதுதான். இருந்தாலும் அதனுள் எத்தனையோ எண்ணங்கள் முட்டி மோதுகின்றன. ஆனால் சில வேளைகளில் வால் நட்சத்திரங்கள் வருவது போன்று சில விஷயங்கள் இந்த வட்டத்திற்குள் வருகின்றன. அவை அந்த வட்டத்தின் எல்லைக்கு வெளியிலிருந்தே வருகின்றன என்பது நிச்சயம். நமது பகுத்தறிவுக்கோ அந்த எல்லையை கடந்து அப்பால் போகவும் முடியாது. இவ்வாறு வந்து நுழைகின்ற விஷயங்களுக்கான காரணங்கள் அந்த எல்லைக்கு வெளியிலேயே உள்ளன. உணர்வு நிலைக்கு மேலான நிலைக்கு செல்லவும் மனத்தால் முடியும். அது சமாதி நிலை. முழு ஒருமைப்பாடாகிய உணர்வு கடந்த இந்த சமாதி நிலையை மனம் அடையும் போது அது பகுத்தறிவு எல்லையை தாண்டி செல்கிறது. இயல்புணர்ச்சியாலோ பகுத்தறிவாலோ அறிய முடியாத பல விஷயங்களை அது நேருக்கு நேராக அறிகிறது. உடலில் உள்ள பல நுண்ணிய சக்திகளின் செயல்பாடுகளையும், அதாவது பிராணனின் பல்வேறு வெளிப்பாடுகளையும் பயிற்சியின் மூலம் பண்படுத்தினால் அது மனத்தை உந்தி மனம் உயர்நிலைகளுக்கு செல்லவும் உணர்வு கடந்த நிலையை அடையவும் உதவி செய்யும். அங்கிருந்து கொண்டு மனம் செயல்படும். இந்த பிரபஞ்சத்தில் சத் அல்லது இருப்பின் ஒவ்வொரு தளத்திலும் இடையிடின்றி தொடர்ச்சியான ஒரு பொருள் இருக்கிறது. பௌதிக நிலையில் இந்த பிரபஞ்சம் ஒன்றுதான். உங்களுக்கும் சூரியனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. வேறுபாடு காண்பது வெறும் பிரமை, மயக்கம் என்பான் விஞ்ஞானி. இந்த மேஜைக்கும் எனக்கும் உண்மையில் எந்த வேறுபாடும் இல்லை. ஜடப்பொருள் தொகுதியில் ஒரு புள்ளி மேஜை, மற்றொரு புள்ளி நான். எல்லையற்ற ஜடப்பொருள் கடலில் ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு சுழி போல் உள்ளன. இனி இவற்றில் எந்த சுழியும் நிலையானது இல்லை. ஓடி வருகின்ற ஆற்றில் பல்லாயிரக்கணக்கான சுழிகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் உள்ள நீர் ஒவ்வொரு கணமும் வேறாக உள்ளது. சுழியில் கண நேரம் நீர் சுழன்றுவிட்டு வெளியே செல்கிறது. உடனே புதிய நீர் அங்கு வருகிறது. அதுபோல் பிரபஞ்சம் முழுவதுமே இடையிடின்றி மாறிக்கொண்டிருக்கும் ஒரே ஜடப்பொருள் தொகுதிதான். இருக்கின்ற எல்லா உருவங்களும் அதில் நீர்ச்சுழிகள் போன்றவை. மனித உடம்பு என்ற ஒரு சுழியை எடுத்துக்கொள்வோம். ஒரு ஜடப்பொருள் தொகுதி இதில் சிறிது காலம் இருக்கிறது. பின்னர் மாறுதல் அடைந்து வெளியே சென்று மற்றொரு சுழியில் புகுகிறது. அது பிராணி உடலாக இருக்கலாம். சில வருடங்களுக்கு பின் அது உலோக கட்டியான சுளைக்குள் புகக்கூடும். மாறுதல் தொடர்ந்து நடக்கிறது. ஓர் உடல் கூட மாறுதலற்று அப்படியே இருப்பதில்லை. எனது உடல், உனது உடல் என்ற வேறுபாடெல்லாம் பேச்சளவில் தானே தவிர உண்மையில் இல்லை. ஒரு பெரிய ஜடப்பொருள் தொகுதியில் ஒரு புள்ளி சூரியன், மற்றொன்று சந்திரன். ஒரு புள்ளி பூமி, மற்றொன்று மனிதன். ஒன்று தாவரம், மற்றொன்று உலோகம். ஒன்று கூட அப்படியே இருப்பதில்லை. எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்றன. ஜடப்பொருள் சேர்வதும் பிரிவதும் இடையிடையின்றி நடந்து கொண்டிருக்கிறது. மனமும் அப்படித்தான். ஜட பொருட்களாக வெளிப்பட்டிருப்பது ஆகாசமே. பிராணனின் செயல்பாடு மிக மிக நுண்ணியதாக நுண் அதிர்வு நிலையில் இருக்கும்போது இந்த ஆகாசமே மனமாகிறது. அங்கேயும் அது பிரிக்க முடியாத ஒரு தொகுதியாகவே இருக்கும். அந்த நுண் அதிர்வு நிலையை நீங்கள் அடைந்தால் போதும். பிரபஞ்சமே நுண் அதிர்வுகளினால் ஆக்கப்பட்டிருப்பதை கண்டு உணர முடியும். நாம் புலனுலக நிலையில் இருக்கும்போதே சில வேளைகளில் சில மருந்துகள் நம்மை அந்த நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி உடையவை. சர் ஹம்ப்ரி டேவியின் பரிசோதனை உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். சொற்பொழிவின் போது அவர் சிரிப்பு வாய்வினால் தாக்குண்டு அசைவற்று உறைந்தவர் போலாகிவிட்டார். அதிலிருந்து விழித்தபோது பிரபஞ்சம் முழுவதும் எண்ணங்களால் ஆனவை என்றார். குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தூல அதிர்வுகள் அடங்கி அவர் எண்ணங்கள் என்று குறிப்பிட்ட நுண் அதிர்வுகள் மட்டுமே அவரது அனுபவத்திற்கு எட்டியது போல் ஆகிவிட்டது. அவர் தம்மை சுற்றி நுண் அதிர்வுகளை மட்டுமே கண்டார். எல்லாமே எண்ணங்களாகிவிட்டன. பிரபஞ்சமே எண்ணக்கடலாக காட்சி தந்தது. அவரும் மற்றவர்களும் எல்லோருமே சிறு சிறு எண்ண சுழிகளாக அவருக்கு தெரிந்தன. இவ்வாறு எண்ண பிரபஞ்சத்தில் கூட நாம் ஒருமையை காண்கிறோம். இதையும் கடந்தால் ஆன்மாவை அடைகிறோம்.
அந்த ஆன்மா ஒன்றே ஒன்றுதான் இருக்க முடியும் என்பது நமக்கு தெரியும். தூல மற்றும் சூட்சும நிலையில் உள்ள ஜடப்பொருளின் அதிர்வுகளுக்கு அப்பால், இயக்கங்களுக்கு அப்பால் இருப்பது ஒன்றே. இயக்கத்தின் வெளிப்பட்ட நிலையிலும் ஒருமையே உள்ளது. இந்த உண்மைகளை இனிமேலும் நாம் மறுக்க முடியாது. பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகளின் கூட்டுத்தொகை எப்போதும் ஒரே அளவில்தான் இருக்கிறதென்று தற்கால இயற்பியலும் நிரூபித்துள்ளது. இந்த மொத்த சக்தியும் 2 நிலைகளில் உள்ளன என்பதும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது அமைதியான, செயல்படாத ஒடுக்க நிலையில் இருந்து பின்னர் பலவித சக்திகளாக வெளிப்படுகிறது. மறுபடியும் செயலற்ற நிலைக்கு செல்கிறது, மீண்டும் வெளிப்படுகிறது. இப்படி வெளிப்படுவதும் ஒடுங்குவதும் இடைவிடாது நடந்து கொண்டே இருக்கிறது. முன்பு கூறியது போல் இந்த பிராணனை அடக்கி ஆள்வதே பிராணாயாமம். மனித உடலில் இந்த பிராணனின் நன்கு புலனாகின்ற வெளிப்பாடு நுரையீரல்களின் இயக்கமாகும். அது நின்றுவிட்டால் உடலில் உள்ள மற்ற சக்தி வெளிப்பாடுகள் எல்லாம் உடனே நின்று விடுகின்றன. இந்த இயக்கம் நின்றாலும் உயிர் வாழ்வதற்கான பயிற்சி பெற்ற சிலர் இருக்கின்றனர். பூமியில் தங்களை புதைத்து கொண்டு சுவாசிக்காமலே பல நாட்கள் வாழ்வோர் உள்ளனர். சூட்சுமத்தை அடைய தூலத்தின் உதவி வேண்டும். இவ்வாறு மெல்ல மெல்ல சென்று மிக நுண்ணியதை அடைய வேண்டும். உண்மையில் நுரையீரல்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதுதான் பிராணாயாமம். இந்த இயக்கம் சுவாசத்துடன் சம்பந்தப்பட்டது. மூச்சு இயக்கத்தை உண்டாக்குவதில்லை, மாறாக இயக்கமே மூச்சை உண்டாக்குகிறது. இந்த இயக்கம் ஓர் உறிஞ்சி குழாய் போல் செயல்பட்டு காற்றை உள்ளே இழுக்கிறது. பிராணன் நுரையீரல்களை செயல்படுத்துகிறது. நுரையீரல்களின் இயக்கம் காற்றை உள்ளிழுக்கிறது. எனவே பிராணாயாமம் என்பது மூச்சு விடுவதல்ல, நுரையீரல்களை இயக்கும் தசைகளை அடக்கி ஆள்வதாகும். நரம்புகள் வழியாக தசைக்கும், அங்கிருந்து நுரையீரல்களுக்கும் சென்று அவற்றை ஒரு குறிப்பிட்ட வகையில் இயங்க செய்கின்ற தசை சக்தி பிராணன். இந்த பிராணனையே நாம் பிராணாயாம பயிற்சியால் கட்டுப்படுத்த வேண்டும். பிராணன் கட்டுப்படுத்தப்பட்டதும் உடனடியாக உடலில் உள்ள பிராணனின் மற்ற செயல்களும் மெல்ல மெல்ல கட்டுப்பாட்டில் வருவதை காணலாம். ஏறத்தாழ உடலில் உள்ள எல்லா தசைகளையும் அடக்கி ஆள்பவர்களை நானே கண்டிருக்கிறேன். அது ஏன் தான் முடியாது? சில தசைகளை கட்டுப்படுத்த முடியுமானால் மற்ற தசைகளையும் நரம்புகளையும் ஏன் கட்டுப்படுத்த முடியாது? அதில் முடியாதது என்று என்ன இருக்கிறது? இப்பொழுது அந்த கட்டுப்பாட்டை நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் அந்த இயக்கம் தானாக நடைபெறுகிறது. விருப்பம் போல் காது மடலை நாம் அசைக்க முடியாது. மிருகங்களால் முடியும் என்பது நமக்கு தெரியும். நாம் அந்த ஆற்றலை பயன்படுத்தவில்லை, ஆதலால் இழந்துவிட்டோம். இதுவே அட்டாவிசம் எனப்படுகிறது. ஓய்ந்திருக்கும் சில இயக்கங்களை புதுப்பிக்கலாம் என்பது நமக்கு தெரியும். உடலில் முற்றிலுமாக இயங்காமல் நிற்கின்ற சில இயக்கங்களை கடின உழைப்பாலும் பயிற்சியாலும் மீண்டும் இயங்க செய்து கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு நாம் ஆராய்ந்து பார்த்தால் உடலில் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பாகமே இருக்க முடியாது. எல்லாவற்றையும் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். யோகி இதை பிராணாயாமத்தின் மூலம் செய்கிறான். பிராணாயாமத்தில் மூச்சை உள்ளே இழுக்கும்போது உடலின் ஒவ்வொரு பகுதியையும் பிராணனால் நிரப்ப வேண்டும் என்று உங்களுள் சிலர் படித்திருக்கலாம். ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் பிராணனை மூச்சு என்று குறிப்பிட்டுள்ளனர். எனவே மூச்சுக்காற்றால் உடலை நிரப்புவது எப்படி என்ற கேள்வி எழுவது இயல்புதான். இது மொழிபெயர்ப்பாளர்களின் தவறு. உடல் முழுவதையும் நாம் பிராணனால், இந்த ஆதார சக்தியால் நிரப்ப முடியும். அதை செய்தால் உடம்பு முழுவதையுமே நாம் அடக்கி ஆள முடியும். உடலில் ஏற்படுகின்ற வியாதியையும் துன்பத்தையும் நாம் அப்போது கட்டுப்படுத்தலாம். அது மட்டுமல்ல, மற்றவர்களின் உடலையும் கட்டுப்படுத்தலாம். நல்லதோ கெட்டதோ இவ்வுலகில் எல்லாமே தொற்றும் தன்மையை பெற்றிருக்கிறது. உங்கள் உடல் ஒருவித அழுத்த நிலையில் இருக்குமானால் அது மற்றவர்களிடமும் அதே நிலையை உண்டாக்கும் போக்கு உடையதாக இருக்கும். நீங்கள் நலமாகவும் பலமாகவும் இருந்தால் உங்கள் அருகில் இருப்பவர்களுக்கும்
அவ்வாறே நலமாகவும் பலமாகவும் இருப்பதற்கான ஓர் இயல்பு ஏற்படுகிறது. நீங்கள் நோயுற்று துன்புற்று இருந்தால் சூழ இருப்பவர்களிடமும் அதே துன்பம் வருவதற்கான தன்மை ஏற்படுகிறது. மற்றவனை குணப்படுத்த முயல்கின்ற ஒருவன் தன் சொந்த ஆரோக்கியத்தை மற்றவனிடம் மாற்றுவதுதான் முதல் கருத்தாக உள்ளது. இது குணப்படுத்துதலை குறித்த பண்டைய கொள்கை. தெரிந்தோ தெரியாமலோ ஒருவரின் உடல் நலத்தை மற்றவருக்கு அளிக்க முடியும். மிகவும் வலிமையான ஒருவன் தன்னோடு இருக்கும் வலிமையற்றவனை சிறிது வலிமை உள்ளவனாக செய்யலாம். வலிமையற்றவனுக்கு இது தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். இதை உணர்வு பூர்வமாக செய்தால் பலன் விரைவாகவும் சிறப்பாகவும் இருக்கும். அடுத்தபடியாக, அதிக ஆரோக்கியம் இல்லாத ஒருவன் கூட மற்றவனிடம் உடல் நலத்தை உண்டாக்க முடியும். இவன் சற்று அதிகமாக பிராணனை கட்டுப்படுத்தியவன். அதே நேரத்தில் தன் பிராணனை எழுப்பி மற்றவனுக்கு அதனை அளிக்கிறான் என்று சொல்லலாம். தூரத்தில் உள்ளவர்களை இவ்வாறு குணப்படுத்திய நிகழ்ச்சிகள் உண்டு. இடைவெளி என்ற அர்த்தத்தில் தூரம் என்ற ஒன்று உண்மையில் இல்லை. முற்றிலும் தொடர்பில்லாத தூரம் என்ற ஒன்று எங்கே இருக்கிறது? சூரியனுக்கும் உங்களுக்கும் இடைவெளி இருக்கிறதா என்ன? எல்லாம் ஜடப்பொருள் தொகுதியின் ஒரே தொடர்ச்சி. அதில் சூரியன் ஒரு பகுதி, நீங்கள் மற்றொரு பகுதி. ஆற்றின் ஒரு பகுதிக்கும் மற்றொரு பகுதிக்கும் இடைவெளி என்ற ஒன்று உள்ளதா? அதேபோல் சக்தியும் ஏன் எங்கும் சஞ்சரிக்கக்கூடாது? கூடாது என்பதற்கு எந்த காரணமும் இல்லை. தூரத்தில் இருந்து கொண்டு குணப்படுத்துவது முற்றிலும் உண்மையே. ஆனால் குணப்படுத்தும் முறை நாம் நினைப்பது போல் அவ்வளவு எளிதானது அல்ல. பிராணனை நீண்ட தூரத்திற்கு செலுத்த முடியும். ஆனால் இதை செய்வதில் நேர்மையானவர் ஒருவர் இருந்தால் ஏமாற்று பேர்வழிகள் 100 பேர் இருப்பார்கள். சாதாரணமாக அவர்கள் மனித உடலின் இயற்கையான ஆரோக்கியமான நிலையை தங்களுக்கு அனுகூலமாக பயன்படுத்தி கொள்கின்றனர். காலரா கண்டவனுக்கு ஆங்கில டாக்டரும் மருந்து கொடுத்து குணப்படுத்துகிறார், ஹோமியோபதி டாக்டரும் மருந்து கொடுக்கிறார். ஆனால் இவர் முன்னதை விட ஒருவேளை விரைவாக குணப்படுத்தி விடுகிறார். ஏனெனில் ஹோமியோபதி டாக்டர் நோயாளியை தொந்தரவு செய்வதில்லை, இயற்கையே நோயை கவனித்துக் கொள்ளும்படி விட்டுவிடுகிறார். நம்பிக்கை வைத்தியர் இன்னும் விரைவாக குணப்படுத்தி விடுவார். ஏனெனில் அவர் தன் மனசக்தியால் நோயாளியிடம் நம்பிக்கையை ஊட்டி அவனிடம் தூங்கிக் கிடக்கின்ற பிராணனை எழுப்புகிறார். நம்பிக்கை நேரடியாக ஒரு மனிதனை குணமடைய செய்கிறது என்று நம்பிக்கை வைத்தியர்கள் நினைக்கிறார்கள். அது தவறு. நம்பிக்கையால் மட்டுமே எல்லாம் நடந்துவிட முடியாது. சில வியாதிகள் உள்ளன. அவற்றின் மிக மோசமான அறிகுறி என்னவென்றால், நோயாளி தனக்கு நோய் இருப்பதாக நினைப்பதே இல்லை. அசைக்க முடியாத அவனது நினைப்பே, நம்பிக்கையே வியாதியின் ஓர் அறிகுறி. பொதுவாக இது விரைவில் அவன் இறந்து விடுவான் என்பதையே காட்டுகின்ற ஒன்று. நம்பிக்கை அவனை குணப்படுத்தும் என்பது இங்கே பொருந்தாது. நம்பிக்கை மட்டுமே ஒருவனை குணப்படுத்தும் என்றால் இவன் குணமடைந்திருக்க வேண்டும். உண்மையில் பிராணனே அவர்களை குணப்படுத்துகிறது. பிராணனை கட்டுப்படுத்திய தூய மனிதன் அதை குறிப்பிட்ட அதிர்வு நிலைக்கு கொண்டு வந்து அதை பிறரிடம் செலுத்தி அவர்களிடம் அதுபோன்ற அதிர்வுகளை எழுப்புகிறான். இதை நாம் அன்றாட செயல்களிலும் காண்கிறோம். நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். உண்மையில் நான் என்ன செய்ய முயற்சிக்கிறேன்? என் மனத்தை ஒரு குறிப்பிட்ட அதிர்வு நிலைக்கு கொண்டு வருகிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். நான் எவ்வளவு வெற்றிகரமாக அந்த நிலைக்கு மனத்தை கொண்டு வருகிறேனோ அவ்வளவு தூரம் என் பேச்சின் தாக்கம் உங்களிடம் மிகும். நான் ஊக்கத்துடன் பேசும்போது நீங்களும் என் பேச்சை மகிழ்ந்து அனுபவிப்பீர்கள். நான் சற்று ஊக்கம் குன்றி பேசினால் உங்களுக்கும் கேட்பதில் விருப்பம் இருப்பதில்லை. இது உங்களுக்கு தெரிந்ததே. உலகையே அசைக்கின்ற மாபெரும் சங்கல்ப வலிமை பெற்ற தீரர்கள் உலகில் தோன்றுகின்றனர். அவர்கள் தங்கள் பிராணனை மிக உயர்ந்த அதிர்வு நிலைக்கு கொண்டு செல்கின்றனர். கணத்தில் மற்றவர்களை பற்றி கொள்கின்ற அளவிற்கு அது ஆற்றலும் வேகமும் உடையதாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கானோர் அவர்களிடம் ஈர்க்கப்படுகின்றனர். உலகில் பாதி பேர் அவர்கள் நினைப்பது போலவே நினைக்கின்றனர். உலகின் மாபெரும் தீர்க்கதரிசிகள் பிராணனை அற்புதமாக வசப்படுத்தி இருந்தனர்.
இது அவர்களுக்கு மிகுந்த சங்கல்ப வலிமையை அளித்தது. அவர்கள் தங்கள் பிராணனை இயக்கத்தின் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்ததால் உலகையே அசைக்கவல்ல ஆற்றல் பெற்றனர். பிராணனை வசப்படுத்துவதால் எல்லா ஆற்றல்களும் கிடைக்கின்றன. இந்த இரகசியத்தை மனிதன் அறியாதிருக்கலாம். ஆனால் இதுதான் விளக்கம். சில வேளைகளில் உங்கள் உடலில் பிராணன் ஒரு பகுதியில் அதிகமாகவோ குறைவாகவோ செல்கிறது. அப்போது சமநிலை குலைகிறது. சமநிலை குலையும் போது நோய் என்று நாம் அழைக்கின்ற ஒன்று உண்டாகிறது. பிராணன் அதிகமான இடத்திலிருந்து அதை எடுக்கவோ குறைந்த இடத்தில் நிரப்பவோ செய்யும்போது நோய் குணமாகிறது. உடலின் எந்த பகுதியிலாவது தேவைக்கு அதிகமாகவோ குறைவாகவோ பிராணன் உள்ளதா என்பதை அறிவதும் பிராணாயாமத்தால் தான். பிராணாயாமத்தால் உணரும் சக்தி மிக நுட்பமாகி அதன் மூலம் கால் விரலிலோ அல்லது கை விரலிலோ உடலின் எந்த பகுதியில் பிராணன் குறைந்துள்ளது என்பதை அறிவதற்கும் அங்கு அதை செலுத்துவதற்குமான ஆற்றலை மனம் பெற்றிருக்கும். பிராணாயாமத்தின் பல்வேறு செயல்பாடுகளுள் இதுவும் ஒன்று. இவற்றை மெதுவாக படிப்படியாக பயில வேண்டும். பிராணனை பல தளங்களில் கட்டுப்படுத்துவதும் கையாள்வதும் எப்படி என்பதை கற்பிப்பது ராஜயோகத்தின் முழு நோக்கம். ஒரு மனிதன் தன் ஆற்றல்களை ஒருமுகப்படுத்தும் போது தன் உடலில் உள்ள பிராணனை வசப்படுத்துகிறான். ஒருவன் தியானம் செய்யும்போது அவனும் பிராணனையே ஒருமுகப்படுத்துகிறான். கடலில் மலையளவு பெரிய அலைகளும் சிறிய அலைகளும் இன்னும் சிறியனவும் சிறு சிறு குமிழிகளும் உள்ளன. ஆனால் இவை அனைத்திற்கும் ஆதாரமாக எல்லையற்ற கடல் உள்ளது. ஒரு முனையில் சிறு குமிழி, மற்றொரு முனையில் பெரிய அலை என்று அவை கடலுடன் இணைக்கப்பட்டுள்ளன. எனவே ஒருவன் மிக பெரியவனாக இருக்கலாம், மற்றொருவன் சிறு குமிழியாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரும் வாழும் உயிர்கள் ஒவ்வொன்றின் பொது பிறப்புரிமையாகிய அந்த எல்லையற்ற ஆற்றல் கடலுடன் பிணைக்கப்பட்டுள்ளனர். எங்கெங்கு உயிர் உள்ளதோ அங்கு அவற்றின் பின்னால் அளப்பரிய சக்தி களஞ்சியம் உள்ளது. ஊனக்கண்ணிற்கு தெரியாத மிக மிக நுண்ணிய அமீபாவாக தனது பயணத்தை தொடங்குகின்ற உயிர் அந்த எல்லையற்ற ஆற்றல் களஞ்சியத்திலிருந்து தொடர்ந்து சக்தியை எடுத்தவாறு தாவரமாக, மிருகமாக, மனிதனாக மெதுவாக படிப்படியாக உருமாறி இறுதியில் கடவுளாகவும் ஆகிறது. இந்த பரிமாணத்திற்கு பல கோடி யுகங்கள் ஆகலாம். ஆனால் காலம் என்பதுதான் என்ன? வேகத்தை அதிகரியுங்கள், முயற்சியை கூட்டுங்கள், கால இடைவெளியை கடந்து விடலாம். இயல்பாக நீண்ட காலத்தில்தான் நிறைவேற்ற முடிந்த ஒரு செயலை அதன் தீவிரத்தை அதிகரிப்பதன் மூலம் விரைவில் முடித்துவிடலாம் என்கிறான் யோகி. இந்த பிரபஞ்சத்தின் எல்லையற்ற சக்தி களஞ்சியத்திலிருந்து ஒருவன் சிறிது சிறிதாக சக்தியை கிரகிப்பதாக வைத்துக்கொள்வோம். அவன் ஒரு தேவனாக மாற 1,00,000 ஆண்டுகள் தேவைப்படலாம். இன்னும் சற்று உயர்ந்த நிலையை அடைய 5,00,000 ஆண்டுகள் ஆகலாம். நிறைநிலையை அடைய ஒருவேளை 50,00,000 ஆண்டுகள் பிடிக்கலாம். வளர்ச்சி விரைவாக இருந்தால் காலத்தை குறைக்கலாம். போதிய முயற்சியினால் இதே நிறைநிலையை 6 மாதங்களிலோ 6 வருடங்களிலோ ஏன் அடைய முடியாது? இவ்வளவு காலம் என்று அதற்கு ஓர் எல்லை இல்லை. இதை பகுத்தறிவு மெய்ப்பிக்கிறது. ஓர் எந்திரம் குறிப்பிட்ட அளவு நிலக்கரியை உபயோகித்து மணிக்கு 2 மைல் ஓடுவதாக கொள்வோம். அதிக கரியை பயன்படுத்தினால் அதே தூரத்தை குறைந்த நேரத்தில் அந்த எந்திரம் கடக்கும். அதேபோல் ஆன்மா தனது செயலை துரிதப்படுத்தி இந்த பிறவியிலேயே ஏன் நிறைநிலையை அடையக்கூடாது? எல்லா உயிரினங்களும் இறுதியில் அந்த நிலையை அடையும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் கோடிக்கணக்கான யுகங்களாக யார் காத்திருப்பது? இதே உடலில் இந்த மானிட உருவிலேயே உடனேயே ஏன் அந்த நிலையை அடையக்கூடாது? எல்லையற்ற ஞானமும் எல்லையற்ற வலிமையும் இப்பொழுதே ஏன் நான் பெறக்கூடாது? அடிமேல் அடி வைத்து மெதுவாக முன்னேறி மனித இனம் முழுவதும் நிறைநிலையை அடையும் வரை காத்திராமல்
அதிக சக்தியை ஏற்றுக்கொள்வதற்கான ஆற்றலை வளர்த்து நிறைநிலையை அடைவதற்குரிய காலத்தை சுருக்குவது எப்படி என்பதை போதிப்பதே யோகியின் லட்சியம், யோகியின் நோக்கம். உலகில் பிறந்த பெரிய தீர்க்கதரிசிகளும் மகான்களும் ரிஷிகளும் என்ன செய்தனர்? தங்கள் வாழ்க்கை காலத்திலேயே மனித குலம் முழுமையின் வாழ்க்கையையும் வாழ்ந்துவிட்டனர். சாதாரண மனிதன் நிறைநிலை அடைவதற்காகின்ற காலம் முழுவதையும் அவர்கள் ஒரு பிறவியிலேயே கடந்துவிட்டனர். ஒரு பிறவியிலேயே தங்களை பூரணமாக்கி கொண்டு விட்டனர். அவர்களுக்கு வேறு எதை பற்றியும் எண்ணமில்லை. ஒரு கணம் கூட அவர்கள் வேறு எந்த லட்சியத்திற்காகவும் வாழ்வதில்லை. இவ்வாறு அவர்களது பாதையின் தூரம் குறுகிவிடுகிறது. சக்தியை ஏற்றுக்கொள்ளும் திறனை அதிகரித்து அதன் மூலம் காலத்தை சுருக்குவதே ஒருமைப்பாடு. ஒருமைப்பாட்டு ஆற்றலை பெறுவது எப்படி என்பதை கற்பிக்கின்ற விஞ்ஞானமே ராஜயோகம். பிராணாயாமத்திற்கும் ஆவி நெறிக்கும் தொடர்பு என்ன? ஆவி நெறியும் பிராணாயாமத்தின் ஒரு வெளிப்பாடே. இரண்டிற்கும் தொடர்பு உண்டு. ஆவிகள் இருக்கின்றன, நம்மால் காணத்தான் முடிவதில்லை என்பது உண்மையானால் அவை நூற்றுக்கணக்கில் லட்சக்கணக்கில் நம்மை சூழ்ந்தும் இருக்கலாம் என்று ஊகிப்பதில் தவறில்லை. அவற்றை நம்மால் காணவோ உணரவோ தொடவோ முடியவில்லை, அவ்வளவுதான். நாம் தொடர்ந்து அவற்றின் உடல்களின் வழியாக புகுவதும் வெளிவருவதுமாக இருக்கிறோம் என்பதும் உண்மையாக இருக்கலாம். அவை நம்மை காண்பதோ உணர்வதோ இல்லை. இது ஒரு வட்டத்திற்குள் வட்டம், பிரபஞ்சத்தினுள் பிரபஞ்சம். நமக்கு 5 புலன்கள் உள்ளன. நாம் பிராணனின் ஒருவித அதிர்வு நிலையில் வாழ்கிறோம். அதே அதிர்வு நிலையில் இருக்கின்ற பிராணிகள் ஒன்றை ஒன்று காண முடியும். ஆனால் அதைவிட உயர்ந்த அதிர்வு நிலையில் பிராணிகள் இருக்குமானால் அவற்றை காண முடியாது. ஒளியின் ஆற்றல் அதிகரித்து அதிகரித்து அதை நாம் காண முடியாத நிலைக்கு கொண்டு போக முடியும். ஆனால் அத்தகைய ஒளியையும் காணத்தக்க ஆற்றல் படைத்த கண்கள் கொண்ட பிராணிகள் இருக்கலாம். அதுபோலவே ஒளியின் அதிர்வு மிக குறைவாக இருந்தாலும் அதை நாம் காண முடியாது. ஆனால் பூனை, ஆந்தை போன்ற சில பிராணிகள் அதனை காண முடியும். பிராணனின் அதிர்வுகளுடைய ஒரு தளத்தை மட்டுமே நாம் காண இயலும். வாயுமண்டலத்தை ஆராய்வோம். அது அடுக்கடுக்காக உள்ளது. பூமிக்கு அருகே உள்ள அடுக்குகள் மேலே உள்ளவற்றை விட அடர்த்தியாக உள்ளது. மேலே செல்ல செல்ல வாயுமண்டலத்தின் அடர்த்தி குறைந்து கொண்டே போகிறது. கடலை எடுத்துக்கொள்வோம். ஆழத்தில் போக போக நீரின் அழுத்தம் அதிகரிக்கிறது. கடலின் அடிமட்டத்தில் வசிக்கும் பிராணிகள் மேலே வரவே முடியாது. மேலே வந்தால் அவை தூள் தூளாகிவிடும். பிரபஞ்சத்தை ஓர் ஆகாச கடலாக எடுத்துக்கொள்வோம். பிராணனின் செயல்பாட்டினால் வேறுபட்ட அதிர்வுகள் உள்ள பல அடுக்குகள் அதில் இருப்பதாக கொள்வோம். மையத்திலிருந்து விலகியுள்ள அடுக்கின் அதிர்வு குறைவாக இருக்கும். மையத்தின் அருகில் வர வர அதன் அதிர்வு விரைவாக இருக்கும். ஒரே விதமான அதிர்வு உள்ள பகுதி ஒரு தளமாகிறது. இந்த அதிர்வு அடுக்குகள் ஒவ்வொன்றும் லட்சம் மைல் பரப்பு உடையவையாக ஒன்றின் மீது ஒன்றாக இருப்பதாக கொள்வோம். ஒரேவித அதிர்வு நிலை பெற்ற அடுக்கில் வசிப்பவர்கள் ஒருவரை ஒருவர் காண முடியும். ஆனால் அதற்கு அடுத்து உள்ள அடுக்கில் உள்ளவர்களை காண முடியாது. ஆனால் தொலைநோக்கியாலும் உருப்பெருக்கியாலும் நமது பார்வையின் எல்லைகளை விரிக்க முடிவது போல் யோக சக்தியால் மற்றொரு அடுக்கின் அதிர்வு நிலையை பெறவும் அங்கு நிகழ்வதை காணவும் முடியும். இந்த அறை முழுவதும் நம்மால் காண முடியாத உயிரினங்கள் இருப்பதாக கொள்வோம். அவர்கள் ஒரு வகை அதிர்வு நிலையுடன் கூடிய பிராணனை பெற்றிருப்பார்கள். நாம் வேறு அதிர்வு நிலையை பெற்றிருப்போம். அவர்கள் விரைவான அதிர்வு நிலையில் இருக்கலாம். நாம் அதற்கு எதிர்நிலையில் இருக்கலாம். ஆனால் அவர்களும் சரி நாமும் சரி ஆக்கப்பட்டிருப்பது பிராணன் என்னும் ஒரு பொருளினால்தான். எல்லோரும் பிராணன் என்னும் ஒரே கடலின் பகுதிகளே. வேறுபடுவது அதிர்வின் விகிதத்தில் மட்டுமே. நான் என்னை விரைவான அதிர்வு நிலையில் கொண்டு போனால் மறுகணமே இந்த உலகம் எனக்கு மாறிவிடும். உங்களை நான் காண மாட்டேன். நீங்கள் மறைந்து விடுவீர்கள்.
அவர்கள் தோன்றுவார்கள். இதன் உண்மையை உங்களுள் சிலர் ஒருவேளை அறிந்திருக்கலாம். இவ்வாறு மனத்தை உயர்ந்த அதிர்வு நிலைகளுக்கு கொண்டு வருவதெல்லாம் யோக சாஸ்திரத்தில் சமாதி என்ற சொல்லில் அடங்கிவிடுகிறது. இந்த உயர் அதிர்வு நிலைகள், மனத்தின் உயர் உணர்வு அதிர்வுகள் எல்லாமே இந்த சமாதி என்ற சொல்லில் அடங்கியுள்ளது. கீழ்நிலை சமாதிகளில் இத்தகைய உயிர்களின் காட்சி கிடைக்கிறது. மிக உயர்ந்த சமாதியில் நாம் உண்மை பொருளை காண்கிறோம். பல்வேறு உயிர் வகைகள் எல்லாம் எந்த மூலப்பொருளால் ஆக்கப்பட்டுள்ளதோ அந்த பொருளை காண்கிறோம். அந்த ஒரு பிடி களிமண்ணை அறிந்தால் உலகின் களிமண் அனைத்தையும் அறிந்தவர் ஆகிறோம். இவ்வாறு பிராணாயாமத்தில் ஆவி பற்றிய உண்மைகள் கூட அடங்கியுள்ளன. அதுபோலவே சித்திகளை பெற முயல்பவர்களும் சரி, இரகசியத்தையோ மறைபொருட்களையோ தேட முயல்பவர்களும் சரி, பிராணனை அடக்க முயற்சிப்பதையே, அதாவது இந்த யோகத்தையே செய்கின்றனர். எங்காவது அசாதாரணமான ஆற்றல் காணப்பட்டால் அது பிராணனின் வெளிப்பாடுதான் என்பதை காணலாம். பௌதிக விஞ்ஞானங்களை கூட பிராணாயாமத்தில் அடக்கிவிடலாம். நீராவி எந்திரத்தை இயக்குவது எது? நீராவி மூலம் செயல்படுகின்ற பிராணனை. மின்சக்தி முதலிய எல்லாமே பிராணன் அன்றி வேறென்ன? பௌதிக விஞ்ஞானம் என்பது என்ன? புறக்கருவிகள் மூலம் செய்யப்படுகின்ற பிராணாயாமமே. மனசக்தியாக வெளிப்படும் பிராணனை மனத்தின் மூலம்தான் கட்டுப்படுத்த முடியும். பிராணனின் பௌதிக செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் பிராணாயாமம் பௌதிக விஞ்ஞானம். பிராணனின் மன ஆற்றல்களை மனத்தால் அடக்கியாளும் நிறையே ராஜயோகம்.